ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய தேவன் நம்முடைய விசுவாசத்தின் துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஜீசஸ் தி ஆத்தர் அண்ட் பெர்ஃபெக்டர் ஆஃப் அவர் ஃபெய்த். ஆனால் இயேசு வார்த்தையாய் இருக்கிறார். வார்த்தையாகிய தேவன், வார்த்தையாகிய கிறிஸ்து. இந்த வார்த்தை தான் விசுவாசத்தை உருவாக்குகிறது. இந்த வார்த்தை நம்முடைய விசுவாசத்தை பரிபூரணமாக்குகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தை தான் நம்முடைய விசுவாசத்துக்கு உணவாகிறது. இந்த வார்த்தை நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. The word strengthens your faith. The word sustains your faith. இந்த தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய விசுவாசத்தில் நிலைக்க நமக்கு உதவி செய்கிறது. அதே தேவனுடைய வார்த்தை நம்முடைய விசுவாசத்தை பல மடங்கு அதிகரிக்க செய்கிறது. It enlarges your faith. You cannot act on Jesus without acting on the word. ஆனால் தேவனுடைய வார்த்தையிலே செயல்படாத போது இயேசுவிலே நாம் உறுதியாய் செயல்பட முடியாது. வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இயேசுவுக்கு கீழ்ப்படிய முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, வார்த்தை வேற, இயேசு வேற, நம்முடைய விசுவாசம் வேற என்று. அப்படியல்ல. நீங்க வார்த்தையோடு இணைந்து செயல்பட வேண்டும். The word does not work until you act on it. அந்த வார்த்தையின்படி நீங்கள் செயல்படாத வரைக்கும் விசுவாச கிரிகைகள் இல்லை என்று சொன்னால் பயனில்லை. அல்லேலூயா. இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொல்லி. நாம் அந்த நாமத்தை சொல்லி பேசுகிற வரைக்கும் ஒன்றுமே நடக்காது. நம்முடைய ஜெபம் அமைதியானதா இருக்கும். நாம் அந்த வாக்கு தத்தத்தை எடுத்து சொல்லுகிற பொழுது அந்த வல்லமை வெளிப்படுகிறதா இருக்கிறது. அந்த வார்த்தை தான் கேட்கிறதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் பாலமாய் அமைகிறது. The word is the bridge between hearing and receiving. கீழ்ப்படிதல் வேத வார்த்தையை ஒரு செயல்படுத்துகிற ஒரு வல்லமையாய் மாற்றுகிறது. Obedience turns scripture into a living force. நம்ம செயல்பாடுகள் அந்த எழுதப்பட்ட வார்த்தையை சத்தியமாய் அது மாற்றுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாயில் அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆவிக்குரிய சட்டத்தை சொல்லுகிறதா இருக்கிறது. நம் உள்ளத்தில் விசுவாசித்து வாயில பேசுகிற பொழுது அந்த வார்த்தைக்கு ஜீவன் வருகிறது. அந்த வார்த்தையினுடைய வல்லமை நமக்கு பதிலாய் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஜீவனுள்ள the word becomes living thing when spoken by the believer. விசுவாசி இந்த எழுதப்பட்டிருக்கிற ஜீவ வார்த்தையை பேசுகிற பொழுது அது ஜீவன் பெறுகிறதா இருக்கிறது. எந்த இருளின் வல்லமைகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், இந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் இந்த வார்த்தையை உங்களுடைய வாயிலே பேசுகிற பொழுது தேவனுக்கு நீங்கள் ஒரு பேச்சாளராய் மாறிவிடுகிறீர்கள். உங்களுடைய உதடுகள் தேவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிற ஒரு கருவியாய் மாறுகிறது. அல்லேலூயா. உங்களுடைய வார்த்தைகள் இந்த பூமியிலே தேவனுடைய வார்த்தையாய் மாறுகிறது. ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை வார்த்தையினால நிரப்புங்கள். Feed your spirit and soul with the word of God. The word of God is so powerful living. அந்த வார்த்தையை நீங்க பேசுகிற பொழுது அது ஒரு தகவல் மட்டுமல்ல, அது ஒரு பெரிய பரிமாணத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது. It is not an information. It brings a great transformation in you. வார்த்தையால நிரம்புங்கள். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களுக்கு பெரிய காரியங்களை உடைய வாழ்விலே செய்யும். நாம் செபிக்கலாம். இரக்கங்களின் பிதாவே, உடைய மகிமையான நாமத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே
இந்த ஜீவனுள்ள வார்த்தையினாலே எங்களுடைய ஆவியும் மனதும் நிரம்பத்தக்கதாய் நாங்கள் அவைகளை உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப அறிக்கை கிருபை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய ஆவியும் மனது வெறுமையா இல்லாதபடி உடைய வார்த்தையினால நிறையப்படுகிறதான பாக்கியத்தையும் வாஞ்சைகளையும் தாகத்தையும் எங்களுக்கு கொடுப்பீராக. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது நீ செயல்படுகிறீர். உடைய வார்த்தையை சொல்லுகிற பொழுது இது ஜீவனுள்ளதாய் மாறுகிறது, செயல்பாட்டிலே வருகிறது, சூழ்நிலையை கட்டுப்படுத்துகிறதுக்காய் நன்றி ராஜா. நிலைமைகள் மாறுகிறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.